அடே வண்டூர்ட்டா தலையா, நீ 7வது ஃபெயில்ரா, நான் SSLC பாஸ்டா. இல்ல அவரு சொல்லுவாரு செந்தில், அண்ணே நீங்க 10th ஃபெயில்னே, நான் 7ஆம் கிளாஸ் பாஸ்னே அப்படிம்பாரு. ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. சொறி பிடிச்ச மொன்னா நாய் அந்த முக்குல உட்காந்து பிச்சை இருக்கு போடு பேச்ச பாத்தியா? குருநாதா, உங்களுக்கு மட்டும் என்ன புது ஐட்டமா எரிஞ்சிருக்காங்க? கருமம் கருமம், மட்டை எடுத்து மனுஷன் எடுத்து மிக்ஸ் பண்ணி எரிஞ்சிட்டாங்களே. சொன்ன சொல் மாற மாட்டான் இந்த கோட்டை சாமி, தலைகீழாத்தான் குதிக்க போகிறேன். தம்பி டீ இன்னும் வரல. போனை எடுத்தாவே நச்சு நச்சுங்கிறானுங்க. ஆனா இது கூட பரவாயில்லப்பா, விவாகரத்து கேஸ்லாம் வருதுமா? நீ ராமசாமி இல்ல தனியா அந்த பக்கத்துல ஒருத்தர் இருக்கிற மாதிரியே பேசுறது. திரும்ப சொல்லுங்க அந்த ராமசாமி கதை. நீ ராமசாமி கூட நீ தனியா அது டே தகப்பா, கேவலம் பிச்சைக்காரியோட சன்னு ஊட்டி கானூன்ல படிக்கிறான். உள்ளூர் நாட்டாமையோட பையன், நான் எங்கடா பிடிச்சேன்? தமிழ்நாட்டுல எவனுமே அப்பா வந்து சீல கூப்பிடவே முடியாது. ஹலோ, உங்க கடையில அப்பள கட்ட காணும்னு கத்தல, இங்க அப்பன காணும்னு கத்திக்கிட்டு இருக்கேன். என் மேல கைய வச்சா எவனா இருந்தாலும் வெட்டுவேன், எவனா இருந்தாலும் வெட்டுவேன், எவனா இருந்தாலும் வெட்டுவேன். ஒரு இளைஞன் ஒரு இளைஞி கையை பிடிச்சு இழுக்கத்தான் செய்வான், அதெல்லாம் கண்டுக்கறப்படாது. இது வாலிப வயசு. இதுக்குதான் ஊருக்குள்ள ஒரு ஆளினால் அழகு ராஜா வேணுங்கிறது. ஏண்டி 30 ரூபா சம்பளத்தை வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு என்ன துணி துவையும்ப பாத்திரம் விளக்கும்ப கேவலம் அந்த சமயக்காரன் முன்னாடி என் கையை நீட்டுற. ஏண்டி நான் யார் தெரியுமா? நான் யார் தெரியுமா? யோ ராமா, இந்த கொசு தொல்லை தாங்க முடியலடா. உன் பேர் என்ன? எருமை. இவ்வளவு அழகா இருக்க எருமை என்ன பேர் வச்சாங்க? போங்க தம்பி, ஊருக்குள்ள கேட்டு பாருங்க, நாங்க அடி வாங்காத ஏரியாவே கிடையாது. எவ்வளவு அடிச்சாலும் கத்துனது கிடையாது, ஓடுனது கிடையாது. ஹலோ, நேத்து அடிக்க வர நீங்க வரவே இல்ல. ஹலோ, நேத்து அடிக்க வர நீங்க வரவே இல்ல. டேய், அங்க என்ன கருப்பர்கள் மாநாடா? கருப்பர்கள் மாநாடா? இதுல ஒரு விஷயம் பிசுங்கினாலும் நான் பொறுப்பு கிடையாது. இது இப்படியே மெயின்டைன் பண்ணனா கண்ணகி சில பக்கத்துல உனக்கு ஒரு செலவு வைப்பேன். தெரியுண்டா, சிகப்பா ஒரு புள்ளை உட்காரும் போது நீ என்ன பேசுவேன்னு தெரியாது. தெரியுண்டா தம்பி, ஆண் சிங்கம் பாதுகாப்புல பெண் சிங்கம் குளிச்சுட்டு இருக்கு. அப்படியே போய்கிட்டே இருக்கணும், புரியுதா? எந்நேரமா என் அண்ணன் எப்படி எமோஷனல் ஆகும் உனக்கு தெரியாது. டேய், கண்ணிக்காலியாதப்பா, அவனுக்கு ஒரு மோர் கோர்றா. அவனுக்கு என்னைக்காவது ஒரு நாள் ரோட்ல போவல, அப்ப ஆட்டோ விட்டு ஏத்துறேன். ஏய், ஆட்டோ விட்டு ஏத்துறேன். அரசியல் இதெல்லாம் சாதாரணமாப்பா. போங்க தம்பி, போய் புள்ள குட்டிகளை படிக்க வைங்க. நாராயணா, இந்த கொசு தொல்லை தாங்க முடியல, அடிச்சு விரட்டுக்கிறா. நான் அடிக்கும் போது அவர் பேசவே மாட்டாரா? அவர் பேசவே மாட்டாரு, சைலண்டாவே அப்படியே படுத்திருப்பாரு. ஏன் தெரியுமா அடிக்கிற? அடிக்கிற கைதான் அணைக்கும், அடிக்கிற கைதான் அணைக்கும். ஒரு பொய்யாவது சொல் கண்ணே, கண்ணே உன் காதல நான் தான் என்று என்று அந்த சொல்லில். ஐயோ ராமா, சாரு எவ்வளவு பேசினாலும் அசராம நிப்பார் பாரு. அங்க ஒரு விஷயம் தெரியுதுடா எனக்கு. ஆனா தாங்க மாட்டீங்க. ஆளி காட்டுமா, ஆளி காட்டுமா? இது சைதாப்பேட்டை நம்பர்றா. எனக்கு ரத்த கலரின்னு இன்னொரு பேர் இருக்கு. ஆளும் மண்டையும் பாரு, கல்லு பானையாட்ட. டே, கல்லு பானை மண்டையா? என்ன மண்டையா? கல்லு பானை மண்டையா? கல்லு பானை மண்டையா? What is this? You stupid and nonsense. நானெல்லாம் இங்கிலீஷ் பேசினேன்னு வச்சுக்க, தாங்க மாட்டீங்க. ஏய் சோனமுத்தா, ஒருத்த ஒண்ணு சொல்லும் போது சைலண்டா போயிடணும். அண்ணன் போனா இல்லையா? இல்லனா ஒரு எட்டு போயிருப்பாரு அவரு, தெரிஞ்சிக்க. ஃபைன், தேங்க்யூ, நைஸ், தேங்க்யூ தேங்க்யூ. ஆன் ஸ்பாட் ஒன்றும் பிளான் கிடையாது, டக்கு டக்கு டக்குன்னு பண்ணாங்க. வீடுகள்ல நண்பர்கள் வட்டத்துல வெளியில பேசுறப்போ அல்லது ஆபீஸ்ல ஸ்கூல்ஸ்ல காலேஜஸ்ல இங்கெல்லாம் அவங்களுடைய டயலாக பேசி நீங்க எங்கெல்லாம் மாட்டீங்க பேசி
ஃப்ரெண்டுக்கு மேரேஜ். ஆ. அவர் வந்து அந்த அரிசி அரிசி எல்லாம் போடுவாங்க. அந்த மாடுலேஷன்ல சூ நாயே இங்க ஓட்டல அங்க வந்து புடிச்சுக்கோ அப்படின்னேன். அது ரொம்ப சீரியஸா எடுத்துட்டு என்ன நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க, இதுக்கெல்லாம் அவங்க வெளுத்துருப்பானுங்களேங்க இதுக்கெல்லாம். வெளுக்கிறதா பயங்கரமா. அப்பயும் கவுண்டமணி சார் போட்டு மங்கிஸ்தா கிங்கிஸ்தா கிங்கிஸ்தா பாயாசா அப்படின்னு கேட்பாங்க. வேற ஒரு கான்ஃபரன்ஸ் மாதிரி நடந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ்லாம் உட்காந்துருந்தோம். அப்போ கேர்ள்ஸ்லாம் வந்தாங்க. ஸோ கூட்டத்தில் வந்து லேடிஸ் சொல்லி மாட்டிக்கிட்டேன் ஒரு வாட்டி. ஓ ஸோ ஒரு சொல்லக்கூடாதுன்னு சொல்லி கொஞ்சம் வார்ன் பண்ணி விட்டாங்க. ஓகே, என்ன எங்கே ஒர்க் பண்றீங்க நீங்க? எம்என்சில. ஒரு எம்என்சி மாதிரி கம்பெனிலே கவுண்டர் டயலாக் யூஸ் ஆகுது. ஐ லேடிஸ் வேற என்ன டயலாக சொல்லி மாட்டிருக்கீங்க? காலேஜ் முடிச்சுட்டு நானும் என் தங்கச்சியும் மேல வீட்டுக்கு மாடி ஏறிட்டு இருப்போம். செப்பல் பார்த்த உடனே அடே எவனோ சொந்தக்கார சோத்துக்கு வந்துட்டாடே. இந்த சவுண்ட் விட்டா உள்ள இருக்கவங்க கேக்குமே. ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தோம். அப்ப வந்து அவங்க அப்பா டிகேஷன் கலர்ல இருப்பாரு. பயங்கர கருப்பா இருப்பாங்க. அதுவும் ஆனா நீங்க கவுண்டராவே மாறிட்டீங்க. உங்க கலர்ல இருப்பாருன்னு கூட சொல்லலாம் நீங்க இத. அந்த உள்ள பார்த்தோன்னே அவரு பயங்கரமான கருப்பா இருந்தாரு. அந்த நாய் இத்தாண்டி லைட்லயே டிம்மா தானே தெரியும், ஏன்டா இந்த நேரத்துல பவர் ஆஃப் பண்ணுது. சாப்பாடு கட்டாயிருச்சு. உங்களை பல இடத்துல வெளுப்பானுங்கன்னு தான் நினைக்கிறேன் நானு. நான் ஒரு தடவை என்ன பண்ணேன், மேனேஜர் பக்கத்துல நின்றுட்டு இருக்காரு. போதுண்டா சாமி ஓட்டுனது ரீல் அந்து போச்சுடா அப்படி அவரு கால் விழுந்து. அதுக்கப்புறம் சில பல டோஸ்க்கெல்லாம் விழுந்து தனியா கூட்டு போயிட்டு ஒரு ஃபேமிலி கெட் டுகெதர் மாதிரி ஃபங்க்ஷன்ல ஒரு அங்கிள் ஆக்சுவலா போய் அட்ரஸ் பண்ணோம். ஏதோ ஒரு தாட் ப்ராசஸ்ல பேசிட்டே போகும்போது அங்க போயிட்டு ஜிம்பா கடி பம்பா ஆப்பிரிக்கா அங்கிள் அப்படின்னு கூப்பிட்டு ஆக்சுவலா அதுக்கப்புறம் மேனேஜ் பண்ண முடியல. ஓகே, ஸோ நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஜாபுக்கு போகும்போது ஒரு சின்ன இன்டர்வியூ மாதிரி சும்மா அப்படியே கேட்டாங்க. பேசிட்டு இருக்கும்போது உன் பேர் என்ன, உங்க அப்பா பேர் என்ன, அட்ரஸ் என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இவன் கூட இருக்கும் சும்மா இல்லாமல் ஏன் தவச விவசாயத்தை நடத்த போறியா அப்படின்ட்டாங்க. அன்னைக்கு எங்களை இன்டர்வியூ எடுத்தவர் ஒரு மாதிரி ஆயிட்டாரு. வேலைக்கு போறப்போ சின்ன ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி அது. டீ கடைக்கு போனோன்னே எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல மனுஷன் குடிக்கிறாம நல்ல டீ ஒன்று போடு. இது நிறைய பேர் தெரிஞ்ச கடையில பண்ணுவாங்க. பைக்ல போகும்போது லைசன்ஸ் எல்லாம் மாட்டிட்டோம். அப்போ வந்து பெரிய அமௌண்ட் கேட்டாரு. பேசி ஒரு படியா குறைச்சிட்டோம். லாஸ்ட்ல கொடுக்கும் போது விட்டாரு காசை. கேட்டையா அப்படி போலீஸ் ஸ்டேஷன்ல நீ என்னதான் கத்துக்கிட்டான்னு ஒரு கவுண்டர் வந்துருச்சு ஆட்டோமேட்டிக்கா. மனுஷன் துரத்தாது லட்டி எடுத்து ஓட விட்டாரு. ஓகே, வேற எங்கெல்லாம் மாட்டிக்கொண்டீர்கள் வடிவேல டயலாக் பேசி? நான் வந்து ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணிட்டு எனக்கு அட்டன் பண்ணல. அப்ப அட்டன் பண்ணா பரதேசி பையில போன் எடுக்க மாட்டியா அப்படின்னு அவங்க அம்மா வந்து தம்பி அவன் குளிச்சிட்டு இருப்பான், நான் குளிச்சிட்டு இருக்கான், நான் உடனே கட் பண்ணிட்டேன். அவன் வீட்டுக்கு அப்புறம் நான் போனதே இல்லை. அதுக்கப்புறம் வரும்போது இவன் சும்மா இருந்தாலும் சண்டால சிரிக்கி நாலா பக்கமா சுத்தில வரா அப்படின்னு சொல்லி 2 பேருக்குமே சண்டை ஆயிடுச்சு. 2 நாள் என் ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ண சொல்லி அவங்க 2 பேருக்கு சண்டை ஆச்சு. ஓ, நம்மளால முடிஞ்சது. நான் வந்து பொதுவா இருந்தும் கூட வடிவேலுடைய ஏதோ ஒரு சீனை யாராவது விவரிக்கலாம். அதே மாதிரி இந்த சைட்ல இருந்தும் கூட கவுண்டமணியுடைய ஒரு சீனை யாராவது விவரிக்கலாம். நீங்க எவ்வளவு அழகா விவரிக்கிறீங்க அப்படின்னு நான் பார்க்கணும். யா ஆக்சுவலா அந்த டைலாக் வந்து என்னோட ஃபேவரட் டைலாக். அது பார்த்து எனக்கு மனப்பாடம் ஆயிடுச்சு. அது மட்டும் என்ன 10 மாசமா கஷ்டப்பட்டேன். உள்ள ஒரே இருட்டு, ஒரு லைட் கிடையாது, ஒரு ஃபேன் கிடையாது, ஒரு ஏசி கிடையாது, புரண்டு படுக்க ஒரு பெட் கிடையாது, பேச்சு துணைக்கு ஆளு கிடையாது, கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி சிறைச்சாலையில கடந்திருக்கேன் நான். அது எப்படி கிடந்தேன்? 10 மாசமா குரங்கு மாதிரி குத்த வச்சே உட்காந்துருந்தேன். எங்க 2 நிமிஷம் நீ குத்த வை பார்க்கலாம், குத்த வை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பேசுவார். என்னை வச்சு எவ்வளவு ஜாலியா இருந்தேன். 10 மாசமா ஒரே விழாக்கள், வளைகாப்புங்கிற பேர்ல வளையல் போட்டுக்கிறது, பூச்சி அடிக்கிறது, புதுப்படையா வாங்கி சுத்திக்கிறது, விருந்துங்கிற பேர்ல உருக்கட்டையா உள்ள இறக்கி லோடு ஏத்தி என்ன கொல்ல பத்த இல்லாம கஷ்டப்படுறதெல்லாம் நானும் பேர் வாங்குறீங்க போட்டு தெரியணும் அம்மாவை கை வாங்க ஆரம்பிச்சிடுவாரு. அந்த அளவுக்கு அவர் எக்ஸ்பிரஸ் பண்ணுவாரு. சொல்லி கொடுத்ததா இருந்தாலும் அந்த ஒரு உள்ள வாங்கிக்கிட்டு அந்த பையனோட வெறியை கொண்டு வருவார் அவர். எனக்கு தெரிஞ்சு தமிழ் இண்டஸ்ட்ரியில இப்போ நம்ம சொல்றோம் ஒரு பேட் வேர்ட் யூஸ் பண்றோம்னா பீ போடலாம் அப்படின்னு சொல்றோம். ஆனா கவுண்டரோட டயலாக்கு எந்த இடத்தையும் பீப்பே போட தேவையில்லை. ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு செந்தில் கவுண்டமணி பேசியிருப்பாங்க. இவரு கண்ணை வந்து தொடச்சிட்டு இருப்பாரு. வாடா நாய்ப்பாண்டி, என்ன இந்த பக்கம் அண்ணே, என்ன நாய்ப்பாண்டி சொல்ற, அந்த கழுத்துல இருக்க நாய்ப்பல கழட்டி போடு. அண்ணே சித்தப்பு இது புளிப்பல்லு, அதானே கழட்டி போறான். இதுக்கு பின்னாடி ஒரு கதையே இருக்கு. இதை சொன்னா உங்களுக்கு புல்லரிச்சு போயிடும். புல்லரிக்கிறதுலாம் இருக்கட்டும், முதல்ல கதையை சொல்லு. நானு சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்க அப்பா வேட்டைக்கு போனாராம். அதாவது இது எங்க ஆத்தா சொன்னது அப்படிமா. உங்க ஆத்தா ஒண்ணு விடாம சொல்லிட்டாளா? அதாவது அதுல இருக்கிற எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து எலாபரேட் பண்ணும்போது அந்த ஐயோ இந்த இடத்த பீ போடணும், இந்த வேர்ட் யூஸ் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக அவங்க திங்கே பண்ண மாட்டாங்க. ஆன் ஃப்ளோல சொல்ற மாதிரி ஃபுல்லா சொல்லிடுவாங்க. கருத்தம்மா படத்துல வந்து கம்பவுண்டரா ஒர்க் பண்ணிருப்பாரு. கருத்தம்மா படத்துல மாட்டாஸ்பத்திரியில கம்பவுண்டரா ஒர்க் பண்ணிருப்பாரு. அப்போ ஊருக்கு அந்த ஹீரோயின் வந்தோடனே ஊரை சுத்தி காட்டுறதுக்கு வெளில போவாங்க. அப்போ ஒரு ஸ்கேர் க்ரோ இருக்கும், சோளக்காட்டு பொம்மை. அதை காமிச்சு, மேடம் இதை எடுத்து பாத்தீங்களா, மாட்டாஸ்பத்திரியில மாடா உழைச்ச ஒரே ஒரு துணிச்சலை பாராட்டி இந்த பொட்டல்பட்டி கிராம மக்கள்லாம் சேர்ந்து துணியாலே செலவச்சிருக்காங்க. உயிரோடு இருக்கவனுக்கு செலவு வேணாம்னு சொல்லி நான் எவ்வளவு தடுத்தேன், பரவாயில்ல இருக்கணும்னு சொல்லி அடம் பிடிச்சி வச்சிருக்காங்கம்மா.
இது போக ஊருக்கு மத்தியிலே வைக்கிறேன்னு சொன்னாங்கம்மா. நான் தான் ஊருக்குள்ள இருக்கேன்னு சொல்லி ஆத்திர அவசரத்துக்காக வெளியில போறதுக்காக இங்க இருக்கட்டுமேன்னு சொல்லி வச்சிருக்காங்கம்மா. யா ஓகே, வேற அது ஒரு வரவேற்ற செலவு பண்ற படத்துல வந்து ஒரு அரசியல்வாதியா இருப்பாரு, ஆல் டைம் அரசியல்வாதியா இருப்பாரு. நாங்களா ஓட்டு போட்டோம்னு சொல்லும் போது 10 வட்டி கடை வாங்கி உங்களுக்கு ஓட்டுக்கு 30 ரூபாய் 2 பாட்டில் சாராயம் வாங்கி கொடுத்துருக்கேன், இனிமேல் நீங்க ஓட்டு போட்டேன்னு சொல்லாதீங்கன்னா ஓட்டை வித்தேன்னு சொல்லுங்க. அடுத்த தேர்தலுக்கு வரவங்க ஐயா ஒரு 5 ரூபா போட்டு கொடுங்க, ஒரு 10 ரூபா போட்டு கொடுங்க, அது ஜனநாயகம், அது குடியுரிமைன்பாரு. அது வந்து இன்றைக்கும் அது ஜனநாயகம், அது குடியுரிமை அப்படின்பாரா? ஒரு மூவில வந்து கவுண்டமணி சாருக்கு லாட்டரி சீட் விழுந்துரும். அப்போ வந்து சொல்லுவாங்க, இந்த ரோடு என்ன விலை, இந்த வீடு என்ன விலை, நான் ஏதாவது வாங்கி போட்டா பின்னால் நல்லா இருக்குமே அப்படிமாப்ல. இவங்க 2 பேருமே சில கேரக்டர்ஸ் எல்லாம் பண்ணிருக்காங்க, ரொம்ப பிரபலமான கேரக்டர்ஸ் பண்ணிருக்காங்க. அதுல இந்த ரோல்ல எங்கால மிஞ்ச முடியாது. முதல்ல அரசியல்வாதி. தாய்மாமன் படத்துல சத்யராஜ் வந்து பொலிட்டீஷியனா மாத்துவாரு. மாப்ள ஸ்டாண்ட் அப், வாவ் நீ அதுக்குன்னே அளவெடுத்து செஞ்ச மாதிரி இருக்கமா, I go that side அப்படிங்கும்போது 2 ஸ்டெப் சத்யராஜ் அடிப்பாரு, I go this side அப்படிம்பாரு, கைய தூக்கு கும்பிடு, அப்பா கரெக்ட், நீ இந்த வருஷம் எம்எல்ஏ எலெக்ஷன்ல நீ நிக்கிற. சத்யராஜ் கேட்பாரு, மாமா நான் 3வது வரைக்கும் தான் படிச்சிருக்கேன் மாமா. ஆட நீ வேற முண்டி மொசக்க துண்டு பீடி கிள்ளி குடிச்சது மொல்ல மாதிரி முடிச்சவைக்கு அங்கதான் நாரு அப்படின்னு. இல்ல மாமா நானு, அட நீ வா அப்படின்னு. அங்க என்ன மாமா பண்ணணும், நீ எதுவுமே பண்ண வேணாம், இங்க கொடுக்குற பாத்தியா சவுண்டு, அதை நீ வெளியில கூட பாத்துக்கலாம் அப்படின்னு அந்த சீனை வந்து அவர் அவ்வளவு தூரம் டிஸ்கிரைப் பண்ணிருப்பாரு. ஓகே, வேற ஒரு படத்துல சார் ரிப்போர்ட்டர் கேட்பாங்க, சார் நம்ம இந்தியா ஏன் சார் பொருளாதாரத்துல ரொம்ப கீழே இருக்கு? குட் கொஸ்டின். அந்த மாதிரி அதாவது இந்த மேப்ல இந்தியா எங்க இருக்கு, அதுல பாதாளத்துல தொங்கிட்டு இருக்கு இல்லையா? அங்க இருக்கிறத பூரா எல்லாருக்கும் கொடுத்துட்டு வந்து இம்புட்டுக்காண்டிய இந்தியா கொடுத்துறாங்க. அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, தம்பி டீ குறா, அவங்க அப்பா தான் டீ குறா, அதை குடிச்சு பார்த்துட்டு இங்க இருக்கு இல்லையா, இத வந்து டிஸ்டன்ஸ் புரியல, இங்க இருக்கிற இந்தியாவை அப்படியே தூக்கி போய் டெல்லிக்கு பக்கத்துல வச்சு தமிழ்நாடு வச்சுட்டு அது வச்ச உடனே டிஸ்டன்ஸ். அப்ப நமக்கு கிடைக்க போற அந்த பொருளாதாரத்தை முதல்ல நாம வாங்கிக்கலாம். இத சொன்னா சொன்னா நம்ம வந்து பைத்தியக்காரன் சொல்றாங்க அப்படின்னு ஒரு டக்குனு ஒரு கவுண்டர் ஸ்ட்ராங்கானா சங்கர் சிமெண்ட்ல கட்டணும். அங்க ஒருத்தக்கப்பா சங்கர் சிமெண்ட்ல கட்டினா சங்கர் திட்ட மாட்டாரான்னு யாராவன், ஹை யாரவன், உடனே இங்க இருந்து ஒரு சொல்லுவார், என் மச்சான் தான் சார் மீட்டிங் பார்க்கணும்னு சொன்னா அதான் கூப்பிட்டு வந்தேன். என்னடே பீச்சில் மீட்டிங் போடும்போது ஒரு பயிலையும் காணும், இங்க வந்து உங்க மச்சான போர்டு மீட்டிங் கூப்பிட்டு வர ராஸ்கல் கும்மிடுவேன் கும்மி உன்ன அப்படின்னாரு. ஓகே, செம்மையா இருக்கும் அந்த ஒரு பாடி லாங்குவேஜ். எஸ், வேற இங்க சூரியன் படத்துல வந்து அவரு மொக்கையான அரசியல்வாதியா இருந்தாலும் அதை கொஞ்சம் கெத்தா காட்டியிருப்பாரு. அது எப்படின்னா, அவர் கடைசியில அரெஸ்ட் பண்ணி கூட்டு போகும்போது கூட அவங்க வந்து கேட்பாங்க, என்னடா ஓட்டவாய் நாராயணா அப்படின்ன உடனே அவர் சொல்லுவாரு, என்னப்பா இந்த பக்கம் அப்படின்னு. அரசியல்வாதி ஆனாலே பல விசாரணைகளை சமாளிச்சு தானப்பா அப்படின்னு அவனு சொல்லிட்டு உள்ள போவாரு. உள்ள போனோடனே சூரியனை யார் சுட்டது, சூரியனை யாராலையும் சுட முடியாது, சூரிய கதிர் தான் நம்மளும் சுடும் அப்படின்னு. அப்ப ஒருத்தர் வந்து உள்ள வருவாரு, அவரை பார்த்து, ஹலோ மிஸ்டர், உங்களை நம்ம டெல்லியில பார்த்தோமே, நீங்க மறந்துட்டீங்களா அப்படின்னு. அதாவது எவ்வளவுதான் இதானாலும் அவருக்கு எத்த விடாம அது அரசியல்வாதி மாதிரி பண்ணிருப்பாரு. ஓகே, இந்த பக்கம் வட்ட செயலாளர் வண்டு முருகன் ரோல் வந்து பண்ணிருப்பாரு. அதுல வந்து ரவுடிங் எல்லாம் வந்து அடிச்சு கூட்டிட்டு போறதுக்காக வரும்போது, எங்கெங்க போறீங்கன்னா டிஸ்பிஸ் அப்படிம்பாரு. அந்த ஒரு செகண்ட் ஃப்ரேமே சூப்பரா இருக்கும். திருப்பி கூட்டிட்டு வரும்போது அந்த 2 பேர் இருப்பாங்க, 7 நாள் தான் வச்சு அடிக்கிறதா பேச்சு, 6 நாள்லயே அடிச்சிட்டாங்க அப்படின்னு. உடனே அவங்க வைப்பாங்க, ஏன் அந்த ஒரு நாள் புல்ல பண்ணி கூட்டு வரல, உனக்கு ஆத்திரமா இருக்கா அப்படின்னு. அது இல்லாம அந்த இடத்துல வந்து அடி வாங்கிட்டோங்கிற வேதனையும் இருக்கும், அதே நேரத்துல யார்கிட்டையும் சொல்ல முடியாதுன்னு இருக்கும். அப்படி கீழே பார்த்து சொல்லுவாரு, அடிச்சா கூட பரவாயில்லடா, காதெல்லாம் கருகிற மாதிரி கெட்ட கெட்ட வார்த்தையில இவ்வளவு கேவலமாக திட்டுவாங்க, அப்படி தோண்டி எடுத்தாடா திட்டுவீங்க. அந்த அந்த வேதனையா ஒரு ஈஸியா சொல்லுவார், சூப்பரா சொல்லுவார். அது ஒரு அருமையான சீன். ஆக்சுவலா வக்கீல் வண்டு முருகன்லயே தான் அது ஷோல்டர் ஷ்ரக் சொல்லுவாங்க, லாயர்ஸ்க்கான ரெகுலரான இது, கடுப்பேத்துறார் மை லாட் அப்படின்னு அந்த இது கொடுப்பாரு. அது லாயர்ஸ்க்கான ரெகுலர் பாடி லாங்குவேஜ். அது ஓகே, இது மாதிரி சின்னதா இதை சொன்னாவே போதும், அந்த ரோலை அவர் எப்படி ஜஸ்டிஃபை பண்ணிருப்பார். லண்டன் மூவில வந்து 2 விதமா இருப்பாரு. வீட்டுல பொண்டாட்டி டார்ச்சரு, வெளியே வந்து சொல்லி விட்டுட்டு இருப்பாரு. அப்ப வந்து ஒரு சீன்ல அவங்க வந்து கேட்கும் போது சொல்லுவாங்க,
நீங்க கோர்ட்ல ஆர்கியூ பண்ற விதத்தை பார்த்தா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்னு. ஓ இஷிட், அப்படியெல்லாம் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லையே. இவரு ஒரு சுருட்டு வாங்க வருவாரு. அங்க ஒருத்தர் நின்று அப்படி குறுன்னு பார்ப்பான் அவரு. ஒரு சுருட்டு கொடுப்பா. ஆமா, சுருட்டு இல்ல அந்த நேரம் பார்த்தா சுருட்டு இல்லைங்க, ஒரு பீடியாச்சும் குடுறா. அப்படியே வாங்கிட்டு வரப்படி இவனை அப்படி பார்ப்பாரு. பார்த்த உடனே நாம யார் வம்புக்கும் போறதில்ல, யார் தும்புக்கும் போறதில்ல, நாம சிவினேன்னு போயிட்டு கிடக்கும். நாளை கழிச்சு எங்க அக்கா பொண்ணுக்கு சடங்கு, ஊருக்கு போலான்னு இருக்கேன். உனக்கு தான் அக்கா வெளியே, என் மாமன் பொண்ணுடா, மாமன் பொண்ணு அப்படின்னு உடனே சில்லறை காப்பாட்டு, சில்லறை காய்ச்சிருக்க எதுக்கு குடுறா. ஏய் நானே பச்சுக்கு தான் வச்சிருக்கேன் போயா. அந்த பார்வை ஒரு மாதிரி பார்க்கும்போது நாம யார் வம்புக்கும் போறதில்ல, யாருக்கும் அப்படின்னு அவர் நல்லவரான் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை காட்டிக்குவார். அந்த மாடலேஷன் செம்மையா இருக்கும். அது இந்த பாடி லாங்குவேஜ் எக்ஸ்ட்ராடனரியா இருக்கும். இந்த உணர்வை பிரதிபலிக்க இந்த பாடி லாங்குவேஜ் எக்ஸ்ட்ராடனரியா. ஒன்னா இருக்க கத்துக்கணுங்கிற ஒரு படம், அதுல வெட்டியானா பண்ணியிருப்பாரு. வெட்டியானா பறை அந்த சாவு மூலம் அடிக்கிறவங்க பண்ணியிருப்பாரு. அப்ப பாத்தீங்கன்னா அவரோட உடம்பு வந்து எப்பவுமே ஸ்ட்ரைட்டாவே இருக்காது, அப்படியே கூனி குறியே இருப்பாரு. எது பேசுறதுனாலும் சரிசம அப்படிம்பாங்க. அந்த உயர்ததி அந்த ரோட்டை கிராஸ் பண்ணும்போது அவரோட தலை ஆட்டோமேட்டிக்கா கீழே போயிட்டே இருக்கும். பேசும்போதும் நேரா நிமிந்து பேசாம கொஞ்சம் டீ தண்ணி ஊத்துங்க சம, சக்கரை கொஞ்சம் போடுங்க சம, பொதும் சம. திருடன் எல்லாத்தையும் கொள்ளடிச்சார் வடிவேல். அதுல வந்து அருண் விஜய் நடிச்சிருப்பாங்க அந்த படத்துல. திருடிட்டு ஒரு ஓரமா போய் நின்றுப்பாங்க. செயின் காணும், இவரது செயின் காணும்னு சொல்லிட்டு தேடிட்டு இருப்பாரு. பார்த்தா வடிவேல் மட்டும் தான் இருப்பாரு. ரொம்ப டீசெண்டா நின்றுப்பாரு, அப்படியே ஒரு மாதிரி அப்படி இருப்பாரு. அப்ப வந்து அவர் அருண் விஜய் கூப்பிடாரு. ஹலோ, என் செயின் பாத்தீங்களா? ஆஹா இல்லைங்க, என் செயின் பாத்தீங்களா, நீங்க எடுத்தீங்களா? வாட் அபவுட் மீ? What nonsense you are talking about me? மீ இந்த மாதிரி ஒரு ஹேர் ஸ்டைல் வச்சிருக்கேன், என்னை பார்த்து இந்த கேள்வி கேட்கலாமா நீ? அப்படி ஒரு இது இருக்கும். அதே மாதிரி மருதமலை படத்துல அந்த